பிளான்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் வீடியோ தாங்க. ஸோ ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். மோஸ்ட்லி சம்மர் டைமில் பிளான்ட்ஸ் வந்து எதுவுமே ட்ரிப் பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ கட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஆச்சுங்க. ஸோ பிளான்ட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக புது புது துளிர்கள்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பிளான்ட்ஸ் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பிளான்ட் அந்த ஹைட்டில் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டது கீழே பிளான்ட் கவரில் தான் இருக்குது. கீழே இருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 1/2 ஃபீட் ரேஞ்சில் கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸ் கழித்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஏபி வந்து ஒரு 4 to 8 பால்ஸ் மாதிரி கொடுத்தோங்க. ஸோ இப்போ பாருங்கள் பிளான்ட்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக புது புது துளுகள் தளதளன்னு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பிளான்ட் அப்படின்னா செர்ரி தாங்க. ஸ்வீட் செர்ரி, பார்படோஸ் செர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் வெரைட்டி தாங்க. நம்ம ஊட்டி செர்ரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெட் கலரில் சூப்பராக வரும். ஊட்டி செர்ரி நமக்கு பிடிக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஞ்சிலேருந்தே பழம் வருது, எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஃப்ரூட் பழத்துக்குமே நல்லா ரெட் கலரில் சூப்பராக வரும். இப்போ நமக்கு சேலுக்கு இருக்க பிளான்ட் அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரூட் வெரைட்டி. ஸோ குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி.